வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய காலவேட்டை. இது வழக்கம் போல அவருடைய கதையில வரக்கூடிய ஆதித்தன் அறிஞன் அவர்களுடைய கேரக்டரை கூட இந்த கதையை அவர் எழுதியிருக்காரு. கதை ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரை என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. பிரம்மராயர் மேற்கில் மெல்ல மறைந்து கொண்டிருக்கும் ஆதவனை பார்த்து கொண்டிருந்தார். வானம் தன் செவ்வனத்தை இழந்து சாம்பல் நிறத்தை பூசிக்கொள்ள துவங்கியிருந்தது. பிரம்மராயரின் மாளிகையின் பின்புறம் இருந்த நந்தவனத்தில் கூடு திரும்பிய புள்ளினங்களின் பலவித ஒலிகள் கேட்கத் துவங்கின. மாளிகையின் மாடத்திலிருந்து பார்த்தபொழுது நாட்டின் பிரஜைகள் உழைத்து களைத்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். மாடத்தின் ஓரத்திலிருந்த கூண்டில் அடைப்பட்டிருந்த தூதுப்புறாவை உற்று பார்த்த பிரம்மராயர் அந்த புறா சற்று நேரத்திற்கு முன்பு கொண்டு வந்த ஒலியை இடுப்பிலிருந்து எடுத்து பார்த்தார். அதில் 2 புதியவர்கள் உங்களை தேடி எல்லையை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை 2வது முறையாக வாசித்தார். தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்கள் ஏன் இன்னும் வந்து சேரவில்லை? ஏதேனும் இடையூறுகள் அவர்களுக்கு நேர்ந்திருக்குமோ என்று பிரம்மராயர் யோசித்த பொழுது உள்ள அறையிலிருந்து ஒலித்த லொக் லொக் என்ற இருமல் சத்தம் அவரின் யோசனையே அறுத்தது. ராயரே, நண்பர்கள் வந்துவிட்டார்களா என்றது உள்ளறையிலிருந்து வந்த ஹீனஸ்வர குரல். இல்லை சீவகா, அவர்கள் வெகு சீக்கிரமே இங்கு வரக்கூடும் என்றார் ராயர். அவர்களுக்காகத்தான் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் ராயரே. எப்படியாவது மன்னரை காப்பாற்றுங்கள். அவரை காப்பாற்ற என்னளவில் நான் யோசித்து தோற்றுவிட்டேன் சீவகா. வரும் நண்பர்களிடம் அதற்கான உபாயங்கள் கிடைக்கலாம். இங்கே நடப்பவை ரகசியமாகவே இருக்கட்டும். தளபதி மல்லனுக்கு நான் கண்ட கனவு தெரிந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதை யார் அறிவார்? உன் கனவுதான் என்னை குழப்புகிறது. அரச விசுவாசியும் தளபதியுமான மல்லன் எதற்காக மன்னரை கொல்ல வேண்டும்? என் கனவுகள் இதுவரை பொய்த்ததில்லை ராயரே, அதை நேர் அறிவீர். உன் கனவு தீர்க்க தரிசனத்தின் அறிகுறிதான், நான் மறுக்கவில்லை. இதுவரை பொய்த்ததுமில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். நிமித்திகத்தில் வல்லவனான நான் மன்னரின் ஜாதகத்தை கணித்த பொழுது அவருக்கு உயிரபாயம் இருப்பதை கண்டு கொண்டேன். உன் கனவு என் நிமித்திக பலனோடு ஒத்துப்போகிறது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலரை மன்னருக்கு அருகே கண்டேன். அது பூக்கும் காலம் நெருங்கி வருகிறது. இதிலிருந்தே கனவு மெய்ப்பட வாய்ப்புண்டு என்பதை நம்புங்கள் ராயரே என்றது ஹீனஸ்வர குரல். உடலை வருத்தி கொள்ளாதே சீவகா, ஓய்வெடு என்ற ராயர் மாடத்தின் பக்கம் தன் திருஷ்டியை திருப்பினார். ஹீனஸ்வர குரலுக்கு சொந்தக்காரன் படுக்கையில் சாய்வது விளக்கு வெளிச்சத்தில் நிழல் உருவமாக தெரிந்தது. இருள் ராயரின் மாளிகையை சூழ ஆரம்பித்தது. காவல் வீரர்கள் தீவட்டிகளையும் அகல் விளக்குகளையும் ஏற்றி மாளிகையினுள் வெளிச்சத்தை கொண்டு வந்தனர். முதலாம் சாமம் தொடங்கி நிலவு உதயமாவதை பார்த்து கொண்டிருந்தார் ராயர். காவல் வீரர்களில் சிலர் அகல் விளக்கு ஒன்றினை நாற்காலியில் வைத்துவிட்டு அதன் சுடரை அம்பின் மூலம் அணைக்கும் விளையாட்டை வேடிக்கையாக செய்ய ஆரம்பித்தனர். ராயர் அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். காவல் வீரர்களில் சிறந்த வில்லாளியான ஒருவன் தன் வில்லிலிருந்து அம்புகளை விட்டு அகல் விளக்கின் சுடரை அணைக்க ஆரம்பித்தான். 1, 2 என்று அகல் விளக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது. 10 விளக்குகள் வரிசையாக வைக்கப்பட்ட பொழுது வில்லாளி அத்தனை சுடர்களையும் அணைக்க முடியாமல் திணறினான். பாதி விளக்குகளை அணைத்து தோற்று போனான். எல்லா வீரர்களும் அதே முயற்சியில் ஈடுபட்டு திணறிக் கொண்டிருந்தனர். பிரம்மராயர் அதை பார்த்துவிட்டு 10 சுடர்களை ஒரே அம்பில் அணைப்பது சிரமம்தான் என்று முணுமுணுத்தார். சுடரை அணைக்கும் விளையாட்டில் வீரர்கள் கவனமாக இருந்தபொழுது ராயரின் மாளிகையில் இருந்த தெருவில் புயலாக நுழைந்தன 2 புறவிகள். 2 புறவிகளும் வெகு தூரத்திலிருந்து வருவதன் அடையாளமாக அவற்றின் வாயில் நுரை பூத்திருந்தது. வெண்ணிற குதிரையின் மீது ஆரோகணித்த இளைஞர்களில் இளையவன் தன் முகத்தை புழுதியிலிருந்து காப்பாற்ற ஒரு செந்நிற துணியை கட்டியிருந்தான். அவனது கூரிய விழிகள் சுடர் விளையாட்டை நொடிப்பொழுதில் அவதானித்ததுடன் தன் கையிலிருந்த குருவாலை அகல் விளக்குகளை நோக்கி வீசவும் செய்தான். மின்னலாக பாய்ந்த குருவால் 10 விளக்குகளின் சுடரை ஒரே நேரத்தில் அணைத்ததுடன் மரத்தில் பாய்ந்து நின்றது. குதிரையிலிருந்து லாவகமாக குதித்து இறங்கிய இளைஞன் தன் குருவாலை மரத்திலிருந்து எடுத்தபடி, மன்னித்துவிடுங்கள் நண்பர்களே, விளையாட்டில் குறுக்கிட்டதற்காக என்று கூறியபடி தன் முகத்துணியையும் நீக்கினான். மந்தகாசமான அவன் முகத்தோற்றத்தை பார்த்து சில நொடிகள் தடுமாறிய வீரர்கள் யார் நீ என்றபடி
அவனை ஆயுதங்களுடன் சூழ்ந்தனர். ஒருவனை பிடிக்க இத்தனை நபர்களா? என்ன அண்ணா, இந்த ஆதித்தன் அவ்வளோ பெரிய ஆளா என்றான் குதிரையிலிருந்த மற்றொரு இளைஞனை பார்த்து. இல்லாவிட்டால் பிரம்மராயர் நம்மை சந்திக்க ஓலை அனுப்புவாரா என்றவன் தன் இடுப்பிலிருந்த ஓலையை வீரர்களிடம் நீட்டினான். நடப்பவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ராயர் தன் கைகளை தட்டி காவலர்களை அழைத்தார். நம் நண்பர்கள் அவர்களை உள்ளே அனுப்புங்கள் என்றார். உள்ளே வந்து முகமன் கூறிய ஆதித்தன், மச்ச நாட்டின் மதியுக மந்திரி பிரம்மராயர் எங்களை அழைக்க என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா என்றான். ஓ, நீதான் ஆதித்தனா? அந்த சிறியவன் நான் தான். இவர் என் அண்ணன் அறிஞயன். எதிர்காலத்தின் மீது உனக்கு நம்பிக்கை உண்டா ஆதித்தா? நான் நிகழ்காலத்தில் வாழ்பவன். உயிரோடு இருந்தால் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கலாம். உண்மைதான். இன்னும் 30 நாட்களில் மச்ச நாட்டின் மன்னன் கொல்லப்படப் போகிறான். என்ன சொல்கிறீர்கள் ராயரே? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சீவகன் என்ற தீர்க்க தரிசனம் சொல்பவனின் தீக்கனவு இது. அவன் கனவு பொய்த்ததில்லை இதுவரை. கொல்பவர் யாரோ? மச்ச நாட்டின் தளபதி மல்லன். அவர் தீவிர ராஜ விசுவாசி ஆயிற்றே. நிகழ்காலம் அப்படி இருக்கிறது. எதிர்காலம் அவர் எதிரியாக்கி விட்டிருக்கிறது. இதில் நாங்கள் செய்ய வேண்டியது கனவை பொய்யாக்க வேண்டும், மன்னரை காப்பாற்ற வேண்டும், எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்றார் ராயர் தீர்க்கமான குரலில். கால வேட்டை என்று முணுமுணுத்தான் அறிஞயன். அத்தியாயம் 2. விதி வழி நடப்பதை யாராலும் மாற்ற இயலாது பிரம்மராயரே. இதில் காலத்தோடு விளையாடுவது பிரம்ம பிரயத்தனம். அதற்கான தகுதி எங்களுக்கில்லை என்றான் ஆதித்தன். விதியை மதியால் வெல்ல முடியும் என்ற மூதுரை இருப்பதை மறந்துவிட்டாயா ஆதித்தா? அந்த மதி உன்னிடம் அதிகமாகவே உண்டு என்பதாலேயே உன் உதவியை நான் நாடினேன். முதலில் நாம் சீவகனை சந்திப்போம், பிறகு ஒரு முடிவுக்கு வருவோம் என்றார் பிரம்மராயர். பிரம்மராயரின் திறமையை விட எங்களின் திறமை பெரிதல்ல. 2 கரங்கள் இணைந்தால் அதன் வலிமை அதிகம்தான். நாம் பிரம்மராயருடன் இணைந்தே செயல்படுவோம் என்றான் அறிஞயன். அண்ணன் சொன்ன பிறகு நான் பின்வாங்க இயலாது ராயரே. வாருங்கள், நாம் முதலில் உங்களின் தீர்க்கதரிசியை சந்திப்போம் என்றான் ஆதித்தன். அவனை சந்திக்க யமன் எருமை மீதேறி எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து சேரலாம் என்றார் ராயர். அதற்குள் நாம் முந்திக் கொள்வோம் என்றான் அறிஞயன். மூவரும் தீவட்டி வெளிச்சம் மங்களாக இருந்த அறைக்குள் நுழைந்தனர். அங்கே கயிற்றுக்கட்டிலில் கிழிந்த நாராக கிடந்தான் ஒரு முதியவன். அவனது கண்கள் தன் ஒளியை இழக்கத் துவங்கியிருந்தன. அவன் முகத்தில் மரணத்தின் நிழல் படரத் தொடங்கியிருந்தது. அறைக்குள் அரவத்தை உணர்ந்தவன் மெல்லிய குரலில், ராயரே என்றான். நான் தான் சீவகா. நாம் எதிர்பார்த்து காத்திருந்த நம் நண்பர்கள் இப்பொழுதுதான் வந்து சேர்ந்தார்கள். நீ உன் கனவை தைரியமாக இவர்களிடம் கூறலாம் என்றார் பிரம்மராயர். வணக்கம் பெரியவரே. உடலை அலட்டிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் கண்ட கணவனை இம்மி பேசாமல் கூறுங்கள் என்றான் ஆதித்தன். போர். ஆம், அது ஒரு போர்க்களமாகத்தான் இருக்க வேண்டும். மன்னர் மண்ணில் வீழ்ந்து கிடக்கிறார். அவர் அருகே ஒரு குறிஞ்சிப்பூ மலர்ந்திருக்கிறது. அவரது மார்பில் கச்சியை பாய்ச்சுகிறான் தளபதி மல்லன். மன்னர் மாண்டு போகிறார். இதுவே நான் கண்ட சொப்பனம். நான் கண்டவை அனைத்தும் நடந்தேறி இருக்கின்றன. அந்த வரிசையில் இந்த சம்பவமும் நடக்கக்கூடுமென அஞ்சுகிறேன். எப்படியாவது மன்னரை மல்லனிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்றான் சீவகன் இருமியபடி. நீர் கண்ட கனவில் தளபதியின் முகத்தை தெளிவாக பார்த்தீரா என்றான் அறிஞயன். இல்லை, அவரின் கவச உடையில் தேல் முத்திரையை பார்த்தேன். அது அவரது போர் உடையின் அடையாளம். அதனாலேயே மல்லர் என்று உறுதியாக சொல்கிறேன் என்ற சீவகன் தொடர்ந்து இரும ஆரம்பித்தான். ராயர் அருகிலிருந்த குளிகை ஒன்றை எடுத்து அவன் வாயில் போட்டு கூஜாவிலிருந்த தண்ணீரை பருக வைத்தார். உன் கனவு பொய்த்து போக வேண்டும் சீவகா என்ற ராயரின் தீட்சணை மிக்க பார்வையை எதிர்கொள்ள முடியாத சீவகன், என்னுடைய வேண்டுதலும் அதுதான் ராயரே என்றான். விரைவில் களைத்து போன சீவகன் மெல்ல உறங்க ஆரம்பித்தான். அறையை விட்டு வெளியே வந்த மூவரில் ஆதித்தன் அதிக சிந்தனையில் இருந்தான். இந்த விஷயம் நமக்குள் இருக்கட்டும் ராயரே. இரவுக்கு 1000 கண்கள் என்றான் அறிஞயன். கூடுதலாக 1,00,000 காதுகளும் உண்டு அண்ணா. ராயரே, இந்த தீக்கனவை பற்றி மல்லரிடம் பேசியிருக்கிறீர்களா என்றான் ஆதித்தன். இன்னும் இல்லை ஆதித்தா. இந்த கனவு விஷயத்தை கேள்விப்பட்டாலே ராஜ விசுவாசியான மல்லன் அரசருக்கு எதிராக நான் செயல்பட போகிறேனா என நினைத்து மன உளைச்சலில்
தற்கொலை செய்து கொள்ளும் அபாயம் இருக்கிறது என்ற பிரம்மராயரின் வார்த்தைகளை கேட்ட ஆதித்தன் குழப்பத்தில் ஆழ்ந்தான். அரசருக்காக தற்கொலை செய்ய துணியும் ஒரு ராஜ்ய விசுவாசியாகிய மல்லன் எப்படி அரசரை கொல்ல துணிவான்? இந்த சந்தேகத்தை ஆதித்தன் வாய்விட்டு கேட்டபொழுது அந்த குழப்பம் மூவரையும் பிடித்தது. அத்தியாயம் 1. ஆதித்தனின் கேள்வியால் மூவரிடையே சற்று நேரம் மௌனம் நிலவியது. பிரம்மராயரின் குரல் அந்த மௌனத்தில் கல்லெறிந்து கலைத்தது. மனித மனம் விசித்திரமானது ஆதித்தா. ராஜ்ய விசுவாசியான மல்லன் மன்னருக்காக உயிரையும் கொடுக்க துணிவான், அதில் சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் சீவகனின் தீக்கனவை மல்லன் கேள்விப்பட நேர்ந்தால் அவன் மனம் இரு திசைகளில் வேலை செய்யக்கூடும். இரண்டுமே நமக்கு நன்மையை தராது. உங்களின் பேச்சு புதிர் போடுவது போலுள்ளது ராயரே. விளக்கமாக கூறினால் எங்களின் மரமண்டையில் ஏறும் என்றான் எல்லல் தொனியில் ஆதித்தன். நடிக்காதே ஆதித்தா. இந்த சூழலில் உன் மரமண்டைக்கு புரியாத விஷயம் ஏதாவது உண்டா என்றார் ராயர். புரிந்தது ராயரே. ராஜ்ய விசுவாசியான மல்லன் தீக்கணவனை கேள்விப்பட்டால் தற்கொலை செய்து கொள்வான். மற்றொன்று, தீக்கணவனை மெய்யாக்கி தானே அதிகாரத்தை கைப்பற்ற ஆசை கொண்டு விடலாம். சரியான திசையில் சிந்தனையை செலுத்திவிட்டாய் ஆதித்தா. உன் சிந்தனையை பாராட்டுகிறேன். எப்பொழுது நம்மீது பாயலாம் என காத்திருக்கும் எதிரி நாடுகளுக்கு மல்லனின் தற்கொலை ஒரு வரப்பிரசாதம். மச்ச நாட்டை கைப்பற்ற அச்சுறுத்தலாக இருந்த மல்லன் ஒழிந்தான் என்ற செய்தி எதிரிகளுக்கு இரட்டிப்பு பலத்தை கொடுத்துவிடும். மாறாக மல்லன் எதிரிகளோடு கூட்டணி அமைத்து கொண்டால் மன்னரின் கதியும் மச்ச நாட்டின் கதியும் அதோகதியாகும். இந்த இரண்டும் நடக்காதிருக்க வேண்டுமானால் மல்லனின் காதுகளுக்கு இங்கு நடந்த எந்த விஷயமும் போகக்கூடாது. குறிப்பாக சீவகனின் தீக்கனவு. நிலைமையின் தீவிரம் புரிகிறது ராயரே. மிகவும் இக்கட்டான நிலையில் மச்ச நாடும் மன்னரும் இருக்கிறார்கள். இதை தனியனாக சமாளிக்க என்னால் இயலாது ஆதித்தா. அதனால்தான் நான் பைராகியின் உதவியை நாடினேன். அவன் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். கவலை வேண்டாம் ராயரே. சிக்கலை களைய எங்களால் முடிந்ததை செய்வோம். ஆனால் மனித முயற்சிகளை குயுக்தியாக செயல்பட்டு எப்படியாவது முறியடித்து விடலாம். இங்கோ நாம் காலத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். நாம் வெல்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்றான் அறிஞயன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நம்மால் முடிந்ததை செய்வோம். நடப்பது இனி இறைவிட்ட வழி என்றார் ராயர். காலத்தை வேட்டையாடும் புதுமையான காரியத்தில் இறங்கியிருக்கிறோம். இதை வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்றான் அறிஞயன். சிந்தனையில் இருந்த ஆதித்தன், ராயரே, இந்த சீவகனின் பின்புலம் என்ன? இவனுடைய முன் ஆருடங்கள் எப்படி பலிதமாயின என்று கூறுங்கள். அதிலிருந்து நமக்கு சாதகமாக ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்றான். மிகவும் களைத்திருக்கிறாய் ஆதித்தா. இரவு போஜனத்தை முடித்துக்கொண்டு இருவரும் உறங்குங்கள். நாளை காலை விளக்கமாக பதில் சொல்கிறேன் என்றார் ராயர். அன்று இரவு சீவகனின் தலைமாட்டில் இருந்த அகல் விளக்கு அணைந்தது. அடுத்த சில கணங்களில் அவன் உயிர் பறவை உடலை விட்டு பறந்தது. அந்தகார இருள் அந்த அறையை சூழ்ந்தது. அத்தியாயம் 4. மறுநாள் பிரம்மராயரின் அரண்மனை தன் பொலிவை இழந்து துக்கத்தின் சாயலை பூசிக்கொண்டிருந்தது. இறந்தவன் ராயரின் பணியாள் என்பதால் சொற்ப கூட்டமே அங்கு கூடியிருந்தது. அதில் ராயர் அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து உத்தரவிட்டு கொண்டிருந்தார். அவரின் அருகே சகோதரர்கள் இருவரும் நின்று கொண்டிருந்தனர். நேற்று இரவு நம்மிடம் பேசிய மனிதன் இன்று உயிருடன் இல்லை என்பதை என்னால் நம்ப இயலவில்லை அண்ணா என்றான் ஆதித்தன். மரணம் சடாரியுடன் காத்திருக்கிறது ஆதித்தா. அது நம்மீது படும் வரைதான் நம் ஆட்டமெல்லாம். வரிசையில் நம்முறை எப்பொழுது வரும் என்பதுதான் புதிர் என்றான் அறிஞயன். வேலையாட்களுக்கு உத்தரவு கொடுத்துவிட்டு திரும்பிய ராயரை பார்த்த ஆதித்தன், ராயரே, மரணித்த மனிதனின் பூர்வாசிரமத்தை இப்பொழுதாவது சொல்லலாமே என்றான். சொல்கிறேன் ஆதித்தா. 7 ஆண்டுகளுக்கு முன் நான் சீவகனை முதலாக சந்தித்தது நினைவிழுந்த நிலையில்தான். பாதையில் பயணம் செய்த அவனை யாரோ தாக்கி வீழ்த்தியிருந்தார்கள். தலையில் பலத்த காயம்பட்டதால் அவன் தன் நினைவை இழந்து விட்டிருந்தான். அவன் மீது பரிதாபப்பட்ட நான் அவனை என் மாளிகையில் வைத்து சிகிச்சை அளித்தேன். குணமானவனுக்கு சீவகன் என்ற பெயரை சூட்டினேன். என் பணியாளர்களில் ஒருவனாக வேலை செய்தவன் சில காலங்களுக்கு பிறகு ஆருடம் கூற ஆரம்பித்தான். அது வெகு நாட்கள் பணியாளர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக இருந்தது. பிறகொரு நாள் என் உயிருக்கு அரவத்தால் ஆபத்து நேரும், சர்ப்பம் தீண்டுவது போல கனவு கண்டேன் என்று என்னை எச்சரித்தான். அதேபோல் ஒரு அரவம் என்னை தீண்ட முயன்றது. மயிரெழியில் நான் தப்பித்தேன். அவன் சொன்ன பல ஆருடங்கள் உண்மையானதை சோதித்து அறிந்த நான்
அவனை என் மாளிகையிலேயே தங்க வைத்தேன். சமீபமாக அவனது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. குணப்படுத்த இயலாமல் மரணித்து விட்டான் என்றார் ராயர். அவன் கண்ட கனவில் அரவம் திண்டியதாக சொன்னீர்களே? ஆமாம். ஆனால் நிஜத்தில் உங்களை பாம்பு தீண்டவில்லையே? ஆம். அப்படியானால் சீவகனின் கனவு பொய்த்திருக்கிறது என்று உறுதியாகிறது. கனவில் தீண்டிய பாம்பு நிஜத்தில் தீண்டவில்லையே? ஆம், இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆக மன்னரை பற்றிய சீவகனின் கனவும் பொய்யாக வாய்ப்பிருக்கிறது. உண்மைதான். இருண்ட வானத்தில் உன்னால் சிறுதுளி வெளிச்சம் பிறந்திருக்கிறது ஆதித்தா என்ற பிரம்மராயரின் முகத்தில் புதிய தைரியம் வந்து சேர்ந்திருந்தது. சடங்குகள் முடிந்து சீவகனின் உடல் இடுகாட்டில் எரியூட்ட எடுத்து செல்லப்பட்டது. அங்கே சிதை அமைக்கப்பட்ட நிலையில் சீவகனின் உடலை யார் எரியூட்டுவது என்ற கேள்வி அனைவரிடமும் தொக்கி நின்றது. பிரம்மராயர் தன் கைகளை நீட்டினார். அவர் கையில் கொல்லி திணிக்கப்பட்டது. சிதையை தொட்டு வணங்கிய ராயர் சிதைக்கு தீ வைக்க முயன்றபொழுது எங்கிருந்தோ ஒரு அம்பு அவரை நோக்கி விசையோடு பாய்ந்தது. அத்தியாயம் 5. இடுகாட்டின் புதர் சூழ்ந்த பகுதியிலிருந்து பிரம்மராயரை குறிவைத்து ஒரு அம்பு விசையோடு பாய்ந்தது. அதை அறிஞயன் தான் முதலில் கண்ணுற்றான். ஆபத்து ராயரே என்று ராயரை பின்னுக்கு இழுத்து அவரை காப்பாற்றவும் முயன்றான். அறிஞனின் தலையீட்டால் ராயர் தன் வேகத்தை இழந்து தடுமாறிய பொழுது விசையோடு பாய்ந்த அம்பு சிதையில் குத்திட்டு நின்றது. சிதையின் மீது எண்ணெய் ஊற்றப்பட்டிருந்தது. திடீரென சிதை பற்றி எரிய துவங்கிய பொழுதுதான் பாய்ந்த அம்பு அக்னி அம்பு என்று எல்லோருக்கும் புரிய தொடங்கியது. யார் அங்கே? இந்த அம்பை எய்தவனை தேடி பிடியுங்கள் என்றார் ராயர். ராயரின் காவல் வீரர்கள் வேட்டை நாயாக கிளம்பினர். ராயரிடமிருந்து உத்தரவு பிறந்த அதே நொடியில் புதர் மறைவிலிருந்து ஒரு குதிரை கணைத்து கொண்டு கிளம்பியது. ராயரின் வீரர்கள் அந்த புறவியை பின்தொடர்ந்து பாய்ந்தனர். ராயரே, உங்களுக்கு எதிரிகள் அதிகமோ? வேலையை சுலபமாக முடிக்க இடுகாட்டில் உம்மை கொல்ல முயன்றிருக்கிறார்களே என்றான் அறிஞயன். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாயத்திற்கா பஞ்சம் என்றார் ராயர். அம்பின் குறி ராயர் அல்ல அண்ணா, சீவகன் என்றான் ஆதித்தன். அவன்தான் இறந்து விட்டானே என்றார் ராயர். அதை நான் மறுக்கவில்லை. கொல்லி வைக்கும் உரிமையை 3ஆம் மனிதரிடம் விட்டுத்தர அந்த ஆயுததாரி விரும்பவில்லை. அநேகமாக அவன் சீவகனுடன் இரத்த உறவு கொண்ட நெருங்கிய உறவாக இருக்கலாம். அப்படியானால் அவன் பிடிபட்டால் சீவகனின் முழு வரலாறு தெரிய வரலாம். அதற்கு ஆசாமி வாயை திறக்க வேண்டுமே. உண்மையை வரவைக்கும் திறமை எங்களிடம் உண்டு, கவலை வேண்டாம் ராயரே. அம்பெய்த ஆயுததாரியை தேடி சென்ற வீரர்கள் தோல்வி முகத்தோடு திரும்பி வந்து வணங்கி நின்றனர். மன்னிக்க வேண்டும் ராயரே, நாம் எதிரி கைகளுக்கும் கண்களுக்கும் அகப்படாமல் சிட்டாக பறந்துவிட்டான் என்றான் வீரர்களில் ஒருவன். பரவாயில்லை என்ற ராயர், ஆதித்தா, உன்னுடைய அடுத்த திட்டம் என்ன என்றார். வீரர்களை அங்கிருந்து கிளம்பும்படி கைஜாடை செய்தார் ராயர். நாங்கள் மல்லரை சந்திக்க வேண்டும் என்றான் ஆதித்தன். எதற்காக? மல்லரின் மனதில் என்ன உள்ளது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நிச்சயம் தெரிந்து கொண்டாக வேண்டும். ஆனால் உங்களை நான் என்ன சொல்லி மல்லனிடம் அறிமுகப்படுத்துவது? புதியதொரு போர்க்கலையை கற்றுத்தர வந்திருக்கும் பயிற்சியாளர்கள் என்று அறிமுகம் செய்யுங்கள். மல்லன் உங்களுடன் மோதி பார்த்த பிறகே உங்களின் திறமையை நம்புவான். அப்படியானால் மல்லனுடனான முதல் சந்திப்பு சண்டையோடு துவங்கவே வாய்ப்பிருக்கிறது. ஆரம்பமே அபசகுணமா? அதனால தான் அறிமுகப்படுத்த யோசிக்கிறேன். வாழ்வீச்சிலும் மல்யுத்தத்திலும் மல்லனை வெல்ல யாராலும் முடியாது. நீங்கள் தோற்றுவிட்டால் மல்லனுக்கு நெருக்கமாக இயலாது. நீங்கள் மல்லனை தோற்கடித்தாலும் தோற்றுவிட்ட மல்லன் உங்களை எதிரியாகவே கருதுவான். பிரம்மராயரின் இந்த பதிலால் ஆதித்தன் மிகுந்த குழப்பமடைந்தான். அத்தியாயம் 6. ஆதித்தா, ராயர் சொல்வது சரிதான். நாம் மல்லனிடம் வேண்டுமென்றே தோற்றாலும் கூட மல்லன் நம் திறமையை குறைவாக மதிப்பிட்டு திருப்பி அனுப்பவும் வாய்ப்பிருக்கிறது. நாம் வென்றுவிட்டால் படை வீரர்களுக்கு முன்பு தோற்றுவிட்டோமே என்ற காழ்ப்புணர்ச்சியில் மல்லன் நம்மை எதிரிகளாக கருதி விலகி செல்லலாம். இதென்ன விந்தை! மல்லனை அணுகுவது குதிரையை அணுகுவது போல் அளவாய் இருக்கிறது. முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் உதைக்கும் என்பதை போல் அளவாய் இருக்கிறது என்றான் ஆதித்தன். மோகினியை களவாடிய உன் திறமைதான் இப்பொழுது உனக்கு உதவ வேண்டும் என்றார் ராயர். மல்லனை அணுகுவது பற்றி பிறகு பேசுவோம். முதலில் மல்லனை பற்றி பேசுவோம். கூறுங்கள் ராயரே, மல்லனை பற்றி. மல்லன் மச்ச நாட்டின் தளபதி ரணதீரனின் மகன். வீரத்திலும் சூழ்ச்சியிலும் சிறந்தவன். வஞ்சியின் மீதான படையெடுப்பில்தான் மல்லனின் வீரம் வெளிச்சத்திற்கு வந்தது. ரணதீரனின் தலைமையில்
மச்ச நாட்டின் படைகள் வஞ்சியின் மீது போர் தொடுக்க ஆயத்தமாகின. வஞ்சி எங்களை விட படைபலத்திலும் பெரியது. வெல்வது குதிரை கொம்பென்று தெரிந்தாலும் முயன்று பார்க்க தீர்மானித்திருந்தான் ரணதீரன். துரதிருஷ்டவசமாக போர்க்களத்தை அடையும் முன்பே ரணதீரன் உடல் சுகவீனம் அடைந்தான். 18 வயது நிரம்பிய மல்லன் தந்தையின் சுமையை ஏற்றான். தந்தையை ஓய்வெடுக்க செய்தவன் படைகளுக்கு தலைமை தாங்கி வஞ்சியை நோக்கி விரைந்தான். வஞ்சியின் எல்லையில் அன்று இரவு மச்ச நாட்டின் வீரர்கள் முகாமிட்டிருந்தனர். அன்று இரவு தூங்க தயாரான வீரர்களுக்கு ஒரு வினோத கட்டளை இட்டான் மல்லன். இரவு தீ காய வீரர்கள் தீ மூட்டுவது வழக்கம். அந்த தீயை சுற்றி 4 வீரர்கள் தீ காய முடியும். அதை வைத்தே எதிரிகளின் எண்ணிக்கையை வஞ்சி கணக்கிடும் என்று மல்லனுக்கு தெரியும். எதிரிகளை பீதியூட்ட நினைத்த மல்லன் ஒவ்வொரு வீரர்களும் தனித்தனியாக தீ காய வேண்டும் என்று உத்தரவிட்டான். அதன் மூலம் மச்ச நாட்டின் போர் வீரர்கள் அதிகம் இருப்பதான ஒரு பொய்த் தோற்றத்தை மல்லனால் உருவாக்கிவிட முடிந்தது. எதிரிகள் அதில் ஏமாந்தனர். குறைவாக இருந்த தன் வீரர்களை வெறிகொள்ள செய்ய காலையில் காளை சிலைக்கு முன்பாக காசை சுண்டி போட்டு தனக்கு சாதகமான பூவை விழ செய்தான் மல்லன். மல்லனிடம் இருக்கும் அந்த பிரத்யேக ஒற்றை நாணயத்தில் இருபுறமும் பூதான் இருக்கும். அது மல்லனுக்கு மட்டுமே தெரியும். காளியின் ஆசி தங்களுக்கு இருப்பதாக கருதிய வீரர்கள் வெறியோடு போர்க்களம் புகுந்தனர். மல்லனின் தாக்குதலில் வஞ்சி நிர்மூலமானது. அதன் மன்னன் கொல்லப்பட்டான். மன்னரை காக்க உயிரையும் கொடுக்கும் வஞ்சியின் ஆபத்துதவி படைகள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்தனர். போர்க்களத்தில் அதிகம் அனுபவமற்ற மல்லன் தன் வீரர்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டான். அப்பொழுது வஞ்சியின் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மல்லன் இன்றும் வருந்துகிறான் என்றார் ராயர். அந்த காசு ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரியும் ராயரே? அரண்மனை பொற்கொள்ளன் தான் அந்த ரகசியத்தை சொன்னவன். மல்லன் வீரத்தில் மட்டுமல்ல வியூகத்திலும் சிறந்தவனாக இருக்கிறான். அவன் நண்பனாக இருக்கும் வரை நமக்கு தொல்லை இல்லை. ஆனால் அவன் பதவி வெறி பிடித்து மன்னருக்கு எதிராக திரும்பினால் நல்லதே நினைப்போம் ராயரே. மல்லனை சமாளிக்க உங்களால் மட்டுமே முடியும். நீங்களோ அவனை அணுக வழி இருக்கிறது ராயரே. வெற்றி தோல்வியற்ற ஒரு திட்டம் என்னிடம் உண்டு. கணீரென்று ஒலித்தது ஆதித்தனின் குரல். அத்தியாயம் 7. மல்லனிடம் மோதாமல் அவன் சிநேகத்தையும் அண்மையையும் பெற இயலுமா என்றார் ராயர். முடியும் ராயரே. நீர் மல்லனிடம் எங்களை அறிமுகப்படுத்தி வைத்தால் போதும். மீதியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்றான் ஆதித்தன். மல்லனை கவரும் அந்த நூதன வழி என்னவோ என்றான் அறிஞயன். நீயும் அதை மறந்துவிட்டாயா அண்ணா? பைராகியின் பறக்கும் வில்லைகள். ஆஹா, அதை மறந்துவிட்டனே. நம் திட்டம் நிறைவேற அது போதும். சகோதரர்களே, உங்களின் பூடக பேச்சு எனக்கு விளங்கவில்லை. சற்று தெளிவாக சொல்லலாமே என்றார் ராயர். அது மல்லனிடம் பேசும்பொழுது உங்களுக்கே தெரிய வரும். இப்பொழுது மல்லனை பார்க்க கிளம்புவோம். அவர்கள் மூவரும் தங்களின் பிறவியில் ஏறி மச்ச நாட்டின் கோட்டைக்குள் நுழைந்தனர். கோட்டைக்கு முன்பாக பறந்து விரிந்திருந்த மைதானத்தில் படை வீரர்களாக சேர வந்தவர்களை மோதவிட்டு அதில் திறமையான ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருந்த மல்லன் ராயரை பார்த்து வணங்கினான். வணங்குகிறேன் ராயரே. உமது இல்லத்தில் ஏதோ துக்க காரியம் நடந்துவிட்டதாக மக்கள் பேசுகிறார்களே, அது உண்மையா? ஆம், என் பணியாளர்களில் ஒருவன் மரணமடைந்து விட்டான். அவன் காரியங்களை முடித்துவிட்டு உன்னை காண வந்திருக்கிறேன். என்ன விஷயம் என்று கூறுங்கள் ராயரே. இவர்கள் என் நண்பர்கள். இவர்களின் பெயர் ஆதித்தன், அறிஞயன். வழிப்போக்கர்கள், ஆயுத பிரயோகத்தில் வல்லவர்கள். உங்களின் நண்பர்கள் எனக்கும் நண்பர்கள் தானே ராயரே. அவர்களுக்கு என் உதவி தேவையா? நிச்சயமாக உன் உதவி தேவைதான். அவர்கள் நம் வீரர்களுக்கு புதுவிதமான பயிற்சி ஒன்றை வழங்க வந்திருக்கிறார்கள். புதுவிதமான பயிற்சியா? நம் வீரர்கள் அனைத்து ஆயுதங்களையும் கையாள்வதில் நிபுணர்களாயிற்றே. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் நண்பர்களே என்றான் அறிஞயன். சொல்லுங்கள் நண்பரே உங்களின் கருத்தை என்றான் மல்லன். உங்களிடம் உள்ள தலைசிறந்த வில்லாளிகள் 2 அடையுங்கள். அவர்களை நிமிடத்தில் வீழ்த்தி காட்டுகிறேன் என்றான் அறிஞயன். நடக்காது நண்பரே. என் வீரர்கள் தங்களின் நிழலை விட வேகமாக காரியமாற்றக்கூடியவர்கள். அதை இப்பொழுது சோதித்தறிவோம் என்றான் அறிஞயன். மல்லன் கை தட்டியதும் 2 திறமையான வில்லாளிகள் தங்களின் வில் அம்புகளோடு நுழைந்தனர். வாருங்கள் வீரர்களே, இந்த புதிய நண்பர் உங்களை வெகு எளிதில் வீழ்த்துவதாக சொல்கிறார் என்றான் மல்லன். தவறான கணிப்பு மலரே. நாங்கள் அவரை வீழ்த்தி காட்டுவோம். நல்லது வீரர்களே. என்னிடமிருந்து 30 காலடி தூரம் சென்று என் மீது அம்பை செலுத்துங்கள் என்றான் அறிஞயன்.
நாங்கள் நிராயுதபாணிகளை கொல்வதில்லை என்றான் வில்லாளிகளில் ஒருவன். நல்ல கொள்கைதான். ஆனால் நான் நிராயுதபாணி அல்ல, ஆயுததாரிதான். சரிதான். ஆனால் ஆயுதம் எதையும் உம்மிடம் காண கிடைக்கவில்லையே. அது தானாகவே உங்களை தேடி வரும். வில்லாளிகள் 30 தப்படிகள் சென்று தங்களின் வில்லை வளைத்து அறிஞையின் மீது ஏவ தயாராயினர். அவர்கள் அம்பாரத்திலிருந்து அம்பை எடுக்கும் முன்பாக அறிஞனின் கையிலிருந்து 2 நட்சத்திர வடிவ உலோக வில்லைகள் பறந்தன. நட்சத்திர முனைகள் கூர்த்திட்டப்பட்டிருந்த அந்த வில்லைகள் காற்றில் விரைந்து வில்லாளிகளின் கையை பதம் பார்த்தன. திடீர் தாக்குதலில் நிலை குலைந்தவர்கள் தங்களின் வில்லை தவறவிட்டனர். என்ன நடக்கிறதென்று அவர்கள் சுதாரிக்கும் முன்பாக அறிஞனின் உலக்கை போன்ற இரும்பு கரங்கள் அவர்களை பந்தாடின. இருவரையும் மண்ணில் புரள வைத்த அறிஞன் எழுந்தபொழுது ஒரு குரல் சபாஷ் என்றது. அரண்மனை மாடத்தில் நின்று நடந்த சம்பவங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மச்ச நாட்டின் மன்னனின் குரல் அது. அத்தியாயம் 8. மச்ச நாட்டின் மன்னன் குணசேகரனின் சபாஷ் என்ற குரல் கேட்டு மைதானத்தில் இருந்தவர்கள் அரண்மனை மாடத்தை நோக்கி திரும்பியதுடன் மன்னனை வணங்கி மரியாதை செலுத்தவும் முனைந்தனர். அதை தலையசித்து ஏற்றுக்கொண்ட குணசேகரன் வெகு விரைவிலேயே மைதானத்திற்கு வந்து சேர்ந்தான். வந்தவன் நேராக மல்லனை நோக்கி சென்றான். மல்லரே, இது என்ன புதுவிதமான போர்க்கலையாக இருக்கிறதே, யார் இந்த புதியவர்கள் என்றான். பிரம்மராயர் பதில் சொல்ல முந்தினார். அவர்கள் என்னுடைய நண்பர்கள் அரசே. அவர்களின் பெயர் ஆதித்தன், அறிஞயன். நல்லது ராயரே, உம் இல்லத்தில் ஏதோ துக்கக்காரி நடந்திருப்பதாக நள்ளிரவில் செய்தி வந்தது ராயரே. என்ன விஷயம்? நீர்தான் போய்விட்டீரோ என்று நினைத்தேன். ஆனால் காலையில் என் கண்முன்னால் வந்து நிற்கின்றீர். ஒற்றர்கள் மூலம் நடந்ததை அறிந்த நீங்கள் இறந்தது யார் என்பதை அறியாமலாய் இருப்பீர்கள். எனக்கு காலம் இன்னமும் இருக்கிறது அரசே. உம் இல்லத்து சங்கதி அனைத்தும் நான் அறிவேன். புதிய நண்பர்களே, இந்த கலையை யாரிடம் கற்றீர்கள்? இதன் பெயர் என்ன? இது தர்ம மகா மாத்திரர்களுக்காக உருவாக்கப்பட்ட தற்காப்பு கலை மன்னா. என் நண்பன் பைராகியின் தயாரிப்பு இது. இந்த நட்சத்திர ஆயுதத்தை நாம் அணிகலனாக பயன்படுத்தி கொள்ள முடியும். தொங்கட்டானாக காதுகளில் தொங்கவிட முடியும். ஆயுதமாக இதை பயன்படுத்துவதை யாராலும் சந்தேகிக்க இயலாது. இதன் பெயர் எரிகழல் என்றான் அறிஞயன். அற்புதம். அமைதியாக நிற்கும் இந்த நண்பர் எதில் வல்லவர் என்றான் குணசேகரன் ஆதித்தனை பார்த்து. நான் வளைத்தடி வீசுவதில் வல்லவன் மன்னரே என்றான் ஆதித்தன். வளைத்தடி வழக்கொழிந்த ஆயுதம் அல்லவா? ஆம், ஆனால் அதை காலத்திற்கேற்றது போல் நவீனப்படுத்தி இருக்கிறோம் மன்னரே. நவீனப்படுத்தப்பட்ட வளைத்தடி இப்பொழுது கொலை ஆயுதமாக மாறி உயிரை எடுக்க வல்லது. அப்படியா? அதை செயல்முறையில் காட்ட இயலுமா உம்மால்? இந்த கேள்வி எனக்கு உற்சாகத்தை தருகிறது. இதோ என் வளைத்தடியை பாருங்கள். அதன் தாக்கும் முனைகளில் கூர்த்திட்டப்பட்ட வாள்களை புதைத்திருக்கிறோம். இதை மனிதர்கள் மீது ஏவவிட்டால் அவர்களின் சிரசை தனியே எடுத்துவிடும். அதோ கோட்டை கொடிமரத்தின் உச்சியில் மச்சக்கொடி பறக்கிறது. அதை இங்கிருந்தே என்னால் துண்டித்து காட்ட முடியும் என்ற ஆதித்தன் தன் வளைத்தடியை கொடிமரத்தை நோக்கி விசையோடு வீசினான். அடுத்த நொடி காற்றை கிழித்துக்கொண்டு பயணித்த வளைத்தடி காற்றில் படபடுத்த மச்சக்கொடியை துண்டித்துவிட்டு ஆதித்தனிடமே திரும்பி வந்தது. ஆதித்தன் அதை லாவகமாக பிடித்து பத்திரப்படுத்தினான். அற்புதமான ஆயுத பிரயோகம். மல்லரே, இவர்களின் கலையை பற்றிய உம்முடைய கருத்து என்றான் குணசேகரன். எரிகழல் வித்தையின் போதே இவர்களை நான் பயிற்சியாளராக ஏற்பதென்று முடிவு செய்துவிட்டேன் மன்னா. முன்னணியில் வெறிகொண்டு ஓடிவரும் எதிரிகளின் காலாட்படைகளை இவர்களின் ஆயுதங்கள் பெருமளவு சிதைத்துவிடும். இவர்களின் உதவி நமக்கு தேவை. அப்புறமென்ன நண்பர்களே, மல்லரை சொன்ன பிறகு நான் மறுக்கப் போவதில்லை. இனி நீங்கள் மச்சத்தின் சிறப்பு விருந்தாளிகள். உங்களின் சேவை சிறக்க வாழ்த்துக்கள் என்ற குணசேகரன் அங்கிருந்து கிளம்பினான். நண்பர்களே, இன்று அஷ்டமி, நாளை நவமி, நாளை மறுநாள் நீங்கள் உங்கள் பயிற்சியை துவங்கலாம். சென்று வாருங்கள் என்ற மல்லன் தன் ஆட்களின் வாள் பயிற்சியை சோதிக்க கிளம்பினான். குதிரை லாயத்தை நோக்கி நடக்கும்பொழுது ராயர் மல்லனிடம் மோதும் வாய்ப்பை தவிர்த்து கொண்டதுடன் உங்களின் திறமையை நிரூபித்து விட்டீர்கள் என்றார். எங்களுக்கு வேறு வழியில்லை ராயரே. எங்களின் வித்தையில் மல்லன் வாயெடுத்து போய்விட்டதை தான் பார்த்தோமே. ஆம், மல்லன் உங்களை பெருமைப்புடன் பார்க்கிறான். குதிரை லாயத்திற்குள் மூவரும் நுழைந்தபொழுது ஒரு குதிரை வேகமாக வந்து நின்றது. அதிலிருந்து குதித்து இறங்கிய ராயரின் பணியால் கையில் இருந்த அம்பை ராயரிடம் கையளித்தான். என்ன இது என்றார் ராயர் குழப்பமாக. நம் விருந்தாளிகளில் ஒருவரது வேண்டுகோளை நிறைவேற்றியிருக்கிறேன் ராயரே என்றான் பணியால். அந்த வேண்டுதலை வைத்தவன் நான் தான்.
சீவகனை எரியூட்டிய அம்பு இதுதான் என்றான் அறிஞயன். என் பணியாளனுக்கு வேலை கொடுத்த பொழுதே நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிட தீர்மானித்து விட்டீர்கள் என்று புரிகிறது. இப்பொழுதுதான் மனம் அமைதியடைகிறது என்ற ராயர் சாம்பலில் கருத்திருந்த அம்பை புரட்டி பார்த்தார். நன்றாக பாருங்கள் ராயரே, அம்பு எய்தவன் தன் அடையாளத்தை அம்பில் பதித்திருக்கலாம் என்றான் அறிஞயன். அம்பை உருட்டி பார்த்த ராயரின் முகம் சவமாக வெளுத்தது. திரிசூல சின்னம், வஞ்சியின் ஆபத்துதவிகளின் குலச்சின்னம். கெட்டது குடி என்றார் ராயர். அழிக்கப்பட்ட இனத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது ஒரு அம்பு என்றான் ஆதித்தன். அத்தியாயம் 9. ஆம், வஞ்சியின் வேந்தனை உயிர் கொடுத்து காப்போம் என்று சபதம் செய்திருந்த ஆபத்துதவிகள் அந்த வாக்கில் தவறிவிட்டனர். மன்னரின் பாதுகாப்புக்காக அவர்கள் காட்டிய கெடுபிடியால் மக்களுக்கு அவர்கள் மீது வெறுப்பு அதிகம். மன்னரின் படுக்கை அறை வரை எந்த தடையுமில்லாமல் சென்று வரும் அதிகாரம் ஆபத்துதவிகளுக்கு மட்டுமே இருந்தது. மன்னர் உண்ணும் உணவு விஷமிடப்பட்டதா என்று சோதித்தறியும் அதிகாரமும் அவர்களிடமிருந்தது. அளவற்ற அதிகாரம் அவர்களிடமிருந்ததால் அவர்கள் தலைகணத்துடன் நடந்து கொள்ள துணிந்தனர். அதற்கிடையூறாக வந்தது போர். அதில் குணசேகரனால் வஞ்சியின் வேந்தன் கொல்லப்பட்டான். தங்களின் கடமையிலிருந்து தவறிய ஆபத்துதவிகளில் சிலர் தங்களின் கழுத்தை தாங்களே அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டனர். மீதி உள்ளவர்கள் என்னானார்கள் ராயரே? மன்னரை காப்பாற்ற தவறியதாலும் மன்னரை எளிதில் அணுக விடாமல் தடுத்ததாலும் வஞ்சியின் பொதுமக்களே மீதமுள்ள ஆபத்துதவிகளை தேடி பிடித்து தூக்கில் போட்டு கொல்ல ஆரம்பித்தனர். இப்படியாக ஆபத்துதவிகளின் சகாப்தம் முடிந்தது. அவர்களில் யாராவது தப்பி பிழைத்து பழிவாங்க கிளம்பியிருக்கலாம் என்றான் ஆதித்தன். உன் யுகம் சரியாக கூட இருக்கலாம். சிறு பொறி பெரும் நெருப்பாவது இயல்புதான். ஆனால் அப்படி தப்பி பிழைத்தவர்களை ஆதரிக்க யாரும் தயாராக இல்லை. அப்படியானால் அவர்களின் திருச்சுல சின்னத்தை வேறு யாராவது பயன்படுத்தி தீச்செயல்களை செய்துவிட்டு பழியை ஆபத்துதவிகளின் மீது சுமத்தி நம்மை குழப்பிவிடவும் திட்டமிட்டிருக்கலாம். அப்படியானால் இறந்து போனவனுக்கும் இந்த அம்பிற்கும் என்ன தொடர்பு? கொல்லி வைக்கும் நேரத்தில் இந்த அம்பு அங்கு வர என்ன காரணம் இருக்க முடியும்? அதுதான் புரியவில்லை என்றான் அறிஞயன். உரையாடலில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் ராயரே என்றான் அம்பை கொண்டு வந்த ராயரின் பணியால். என்ன சொல்லப் போகிறாய் என்றார் ராயர். சமீபத்தில் என்னுடைய வாள் ஒன்று பயிற்சியின் போது உடைந்துவிட்டது. புது வாள் ஒன்றை வாங்க மல்லரை சந்தித்தேன். அவர் கொடுத்த ஓலையை வாங்கி கொண்டு அரசின் ஆயுதக் கிடங்கை அணுகினேன். அங்கே எனக்கு தரப்பட்ட மாற்று வாளில் இதே திரிசூல சின்னத்தை கண்டேன். சற்று நேரத்தில் அந்த வாளை தவறுதலாக வழங்கிவிட்டதாக கூறி மற்ற முத்திரை பதித்த அரசு வாள் ஒன்று எனக்கு தரப்பட்டது. நீ சொல்வது உண்மையா? ஆம் ராயரே, நான் சொன்னது அத்தனையும் உண்மை. மேலும் திரிசூல முத்திரையுடன் ஏராளமான ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதாக கேள்வி. இப்பொழுதே ஆயுதசாலைக்கு சென்று அவசர வேண்டாம் ராயரே. அந்த ஆயுதங்கள் இரவு நேரங்களில் நாட்டின் எல்லை நோக்கி பயணமாகின்றன, பிறகு மாயமாகின்றன. ஆயுத சாலை வரை எதிரிகள் ஊடுருவி விட்டார்கள். சீவகனின் கனவு பலிதமாகிவிடும் போல தோன்றுகிறது என்ற ராயரின் முகத்தில் கவலையின் ரேகைகள் படர்ந்தன. ஆயுதசாலை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ராயரே என்றான் ஆதித்தன். நம் ஆத்ம நண்பர் மல்லனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இடியென இறங்கியது ராயரின் குரல். அத்தியாயம் 10. அப்படியானால் மல்லனின் அனுமதியின்றி அங்கே எதுவும் நடக்க வாய்ப்பில்லை, அப்படித்தானே? சிறு துரும்பும் அசைய வாய்ப்பில்லை என்றார் ராயர். அப்படியானால் மல்லன் இதையெல்லாம் தெரிந்தேதான் எதிரிகளுக்கு துணை போகிறானோ என்றான் ஆதித்தன். ராஜ விசுவாசியான மல்லனை அப்படி சந்தேகிக்க இயலாது. ஆனால் சூழ்நிலை சந்தேகப்படும் நிலைக்கு அவனை ஆளாக்கியிருக்கிறது என்றார் ராயர். மல்லனுக்கு தெரிந்தே இவையெல்லாம் நடந்தால் தீர்க்க தரிசனம் பலிதமாகப் போகிறது என்றே அர்த்தம் என்றான் அறிஞயன். நாட்டை கேடு சூழப் போகிறது. நான் ஒற்றற்படை தலைவனை உடனே சந்தித்தாக வேண்டும். வீரனே, நீ உடனடியாக ஒற்றர் தலைவனை என் மாளிகைக்கு அழைத்து வா என்றார் ராயர். ராயரின் பணியால் அங்கிருந்து கிளம்பி ஒற்றர் தலைவனை தேடி பயணித்தான். ராயருடன் சகோதரர்கள் இருவரும் அவரின் மாளிகை நோக்கி கிளம்பினர். துக்கத்தின் சாயலை இழந்துவிட்ட ராயரின் மாளிகை தன் இயல்புக்கு திரும்பியிருந்தது. ராயருக்கு முன்பாகவே ஒற்றர் தலைவன் கார்மேகம் வந்து காத்திருந்தான். ராயரை பார்த்ததும் முகமன் கூறி வணங்கியவனை பார்த்த ராயர், தலைவனே, எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகின்றன, உதவ முடியுமா என்றார்.
அரச ரகசியங்களை நான் அரசரிடம் மட்டுமே தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டளை. அதை மீற இயலாது ராயரே என்றான் கார்மேகம். இதுவரை உம்மிடம் உதவி கேட்காத நான் உன்னிடம் உதவி கேட்கும் பொழுதே நிலவரம் கலவரமாக இருக்கிறதென்று உனக்கு புரியவில்லையா? நிலைமை கைமீறி சென்று கொண்டிருக்கிறது. உன் உதவி அவசியம் தேவை. புரிகிறது அமைச்சரே. நாட்டின் நலனுக்காக விதிகளை தளர்த்துவது தவறில்லை. எதை பற்றி கேட்கிறீர்கள்? மல்லனின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆயுத சாலையில் தயாரிக்கப்படும் திரிசூல அடையாளம் பொறிக்கப்பட்ட ஆயுதங்களை பற்றி. அது உண்மைதான். அங்கே தயாரிக்கப்படும் ஆயுதங்கள் அரசாற்றங்கரை நோக்கி நள்ளிரவில் செல்கின்றன. அதன்பின் அவை மாயமாகின்றன. தொடர்ந்து சென்ற என் வீரர்கள் கொல்லிவாய் பிசாசு பற்றிய பயத்தில் திரும்ப வந்துவிட்டார்கள். நாளை ஆயுதங்கள் கிளம்பப் போகின்றன. கொல்லிவாய் பிசாசா? ஆம், அவை அரசாற்றங்கரையில் நடமாடுவதாக கேள்வி. சிலரை அடித்து கொன்று விட்டதாகவும் தகவல் வந்திருக்கிறது. பிசாசுகளின் நடமாட்டம் வேறு ராஜ்யத்தில் நடக்கிறதா? சரி, இருக்கட்டும். இந்த விஷயம் மன்னருக்கு தெரியும். ஆயுத தயாரிப்பு போருக்கான முன்னேற்பாடு என்று அவர் நினைக்கிறார். கொல்லிவாய் பிசாசு கதையை அவர் நம்ப மாட்டார் என்பதால் நான் சொல்லவில்லை. நல்லது. மல்லனை பற்றிய வேறு தகவல்கள்? நள்ளிரவில் அடையாளம் தெரியாத ஒரு வீரனோடு மல்லன் எங்கோ பயணித்து திரும்புவதாக ஒரு தகவல் இருக்கிறது. மற்றொன்று, வஞ்சி நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை மல்லன் அடிக்கடி சந்திப்பதாக தெரிகிறது. அவர்கள் யார் என்று தெரியவில்லை. ஆச்சரியமான செய்திகள். சரி கார்மேகம், என்னை பற்றி தகவல்கள் ஏதாவது உண்டா? உங்களின் விருந்தினராக தங்கியிருக்கும் இருவரும் கள்வர்கள். அற்புதம் ஐயா, நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டு விட்டீர்கள். இவை போதும் எங்களுக்கு என்றான் ஆதித்தன். ராயரே, இவை நமக்குள் இருக்கட்டும். நான் கிளம்புகிறேன். கார்மேகம் விடைபெற்று கிளம்பினான். ஆதித்தா, நம் அடுத்த திட்டம் என்ன? அந்த கொல்லிவாய் பிசாசோடு மல்லு கட்டுவது என்றான் ஆதித்தன். அத்தியாயம் 11. பிசாசோடு மல்லு கட்டுவதா என்றார் ராயர். ஆம் ராயரே, அந்த ஆயுதங்கள் எங்கே செல்கின்றன என்று தெரிந்தால் எதிரியே கண்டறிந்து விடலாம். அந்த எதிரிக்கு மல்லன் ஏன் உதவுகிறான் என்ற விடை தெரியாத கேள்விக்கு விடை கிடைத்துவிடும். நாளை அஷ்டமி நவமி என்பதால் ஓய்வில் இருக்கப் போகும் எங்களுக்கு வேலை வேண்டாமா என்றான் ஆதித்தன். அந்த பிசாசு எங்களை கண்டால் ஓடிவிடும். பயம் வேண்டாம். ஆபத்தை தேடிப் போகிறீர்கள். அது எங்களின் வழக்கம்தானே. நாளை காலையில் உங்களின் பயணம் தொடங்கட்டும். அரசாற்றங்கரையை பற்றி சொல்லுங்கள் ராயரே. பெரும் வெள்ளம் ஓடும் நதிதான் அது. ஆனால் எல்லையின் 2 காத தூரம் மட்டும் முழங்கால் வரை தண்ணீர் ஓடும் நதி அது. நாணலும் மணலும் மட்டுமே இருக்கும் பூமி. அநேக நாட்களில் அதன் கரை போர்க்களமாகத்தான் இருந்திருக்கிறது. இறந்த ஆத்மாக்கள் நள்ளிரவில் உலாவுவதாக கேள்வி. அதனால் பகலில் கூட யாரும் அந்த வழியில் பயணிக்க மாட்டார்கள். நாளை இரவு அந்த ஆத்மாக்களை சந்திக்க ஆவலோடு இருக்கிறேன். அன்றைய இரவு நல்ல உறக்கத்தோடு அவர்களுக்கு விடுந்தது. கிழக்கே ஆதவன் உதயமாகிக் கொண்டிருந்த உதய வேளையில் காலை கடன்களை முடித்துக்கொண்ட ஆதித்தனும் அறிஞனும் ராயரிடம் விடைபெற்று கிளம்பினர். அவர்கள் செல்வதை நீண்ட பெருமூச்சோடு பார்த்து கொண்டிருந்த ராயருக்கு அவர் தனித்து விடப்பட்டதான ஒரு உணர்வு தோன்றியது. மிக குறுகிய கால அவகாசத்திலேயே சகோதரர்கள் அவரை வசீகரித்திருப்பதை ராயரால் உணர முடிந்தது. சகோதரர்கள் தங்களின் நெடும் பயணத்தை முடித்துக்கொண்டு அரசாற்றங்கரைக்கு வந்தபொழுது மதியமாகியிருந்தது. கொண்டு வந்திருந்த மதிய உணவை உண்டுவிட்டு அங்கிருந்த தென்னந்தோப்பி ஒன்றில் நன்றாக உறங்கி ஓய்வெடுத்தனர். மாலை மயங்கிய பொழுது புறவிகளை தோப்பிலேயே கட்டி போட்டுவிட்டு இருவரும் கால்நடையாக நதிக்கரையை அடைந்தனர். நதியின் கரையைச் சுற்றிலும் வேண்டாத வாடை ஒன்று வீசுவதை இருவருமே உணர்ந்தனர். இந்த மாதிரி ஒரு வாடையை நான் எங்குமே நுகர்ந்ததில்லை என்றான் ஆதித்தன். அழுகிய மாமிச வாடை அடிக்கிறது. காற்றில் காரத்தின் நெடி அதிகம் இருக்கிறது என்ற அறிஞன் முகத்தை தன் துணியால் மூடிக்கொண்டான். நதியை ஊடறுத்து ஒரே ஒரு பாதை செல்கிறது. நாம் மேலிருந்து கண்காணிக்கும் பொழுது நம் பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்ற ஆதித்தன் நதியின் மறுக்கரையில் செழித்து வளர்ந்திருந்த அரச மரத்தை சுட்டி காட்டினான். அண்ணா, நீ அந்த மரத்தின் மீது ஏறி கண்காணிப்பை மேற்கொள். யார் நதியை தாண்டி வந்தாலும் உன் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்றான். அப்படியானால் நீ? நான் இக்கரையில் இருக்கும் வாகை மரத்தின் மீது இருப்பேன். ஆயுதமேற்றப்பட்ட பார வண்டிகள் இந்த வழியாகத்தான் வந்தாக வேண்டும். அவை நதியை தாண்டி செல்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நிலவு வானத்தில் ஏறத் தொடங்கிய பொழுது சகோதரர்கள் இருவரும் கண்கொத்தி பாம்பாக கண்காணிப்பை தொடங்கினர். நரிகளின் ஓலையும் வினோத சத்தங்களும்
ஆற்றங்கரையை நிறைக்கத் தொடங்கின. நிலவு தரும் வெளிச்சத்தை தவிர வேறு வெளிச்சங்கள் இல்லாததால் சூழ்நிலை பயங்கரமாக காட்சியளித்தது. அவ்வப்பொழுது வீசிய பலத்த காற்று இலைத்தலைகளை அள்ளி வீசி இன்னும் பயங்கரத்தை கூட்டின. எந்த சலனமும் இன்றி அந்த இரவு கடக்க ஆரம்பித்தது. 3ஆம் சாமம் ஆரம்பித்த பொழுது ஆதித்தனுக்கு பார வண்டி மாட்டின் மணியோசை கேட்க துவங்கியது. அதே நேரத்தில் அறிஞையின் இருந்த பாதையில் ஒரு தீவட்டி வெளிச்சம் தோன்றி ஆற்றை நோக்கி நகர ஆரம்பித்தது. வெளிச்சம் அருகே வர வரத்தான் 10 பேர் அடங்கிய ஒரு கும்பல் என்று அறிஞனுக்கு புரிய ஆரம்பித்தது. ஆற்றை கடக்க முடிந்த அந்த கும்பலில் இருந்த ஒருவன், கொல்லிவாய் பிசாசை துயிலெழுப்பு என்றான். அடுத்த கணம் ஒருவன் தன் பந்தத்தை கரையோர சதுப்பு நிலத்தை நோக்கி நீட்ட கரை பற்றி எரிய துவங்கியது. அதேபோல் மறுகரையையும் பற்ற வைத்தது அந்த கும்பல். 2 நெருப்பு கரைகளுக்கிடையே கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த நதியை வியப்புடன் பார்த்தான் அறிஞயன். பற்றி எரியும் பாம்பாக எரிந்து கொண்டிருந்தது அரசாற்றங்கரை. அத்தியாயம் 12. பற்றி எரியும் அரசாற்றங்கரையின் வெளிச்சத்தில் அந்த 10 பேர் கொண்ட கும்பல் நதியை கடந்து பயணித்தது. மரங்கள் அவர்களின் நடமாட்டத்தை தடுத்ததால் அறிஞயனால் அவர்களின் நடமாட்டத்தை தொடர்ந்து காண முடியவில்லை. அதே நேரம் மறுகரையில் மரத்தின் மீதிருந்த ஆதித்தன் தன் கண்காணிப்பை துவங்கியிருந்தான். தாங்கள் கண்காணிக்கப்படுவதை அறியாத அந்த கும்பல் தங்களுக்குள் பேசிக்கொள்ள துவங்கியது. தன் கையை கொண்டே தான் கண்ணை குத்துவது என்பது இதுதானா வீரபத்ரா? ஆம், மச்ச நாட்டின் ஆயுத கிடங்கிலிருந்து ஆயுதங்கள் பயணமாகி நம் கைக்கு வந்து சேர்வது அதைத்தான் குறிக்கிறது. எல்லாம் சரி, அதற்கு மல்லன் எப்படி சம்மதித்தான்? ராஜ விஸ்வாசி ஆயிற்றே. பாசம் விஸ்வாசத்தை விட பெரிது நண்பா. அவனை ஆட்டுவிக்கும் சாவி தேவதத்தனிடம் இருக்கிறது. இந்த ஆயுதங்களை எடுத்து செல்லாமல் புதைத்து வைக்க என்ன காரணம்? வஞ்சியின் அரசனாக ராமதாசன் இருக்கிறான். மறைந்த மன்னரின் உறவுக்காரனான அவன் கப்பம் கட்டும் அரசனாக இருக்கிறான். இராணுவத்தின் கட்டுப்பாடு மச்ச நாட்டிடம் இருக்கிறது. அதிக ஆயுதங்களை உற்பத்தி செய்யவோ வீரர்களை படையில் சேர்த்து கொள்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மச்ச நாட்டின் மீது கலிங்கத்தின் பீமன் படையெடுக்கப் போகிறான். அப்பொழுது வஞ்சி அவனுக்கு ஆதரவாக போரில் இறங்கும். அப்பொழுது நதிக்கரையில் புதைக்கப்பட்டுள்ள இந்த ஆயுத புதையல்கள் நமக்கு கை கொடுக்கும். அபாரமான திட்டம். எப்படியாவது மச்ச நாட்டை வீழ்த்தியாக வேண்டும். அதற்கான காலம் கழிந்து வருகிறது. தீர்க்கதரிசியின் ஆருடம் பலிக்கப் போகிறது. மல்லனை வீழ்த்தினால் மச்ச நாடு தானாகவே விழுந்துவிடும். அதற்கு மல்லனுக்கு மண்ணாசையும் பெண்ணாசையும் ஏற்பட வேண்டும். 2வதான பெண்ணாசையில் மல்லன் விழுந்துவிட்டான். ஆருடத்தை அறிந்தால் மற்றொரு ஆசையிலும் விழுந்து விடுவான். பேச்சை குறைத்துவிட்டு வேலையை கவனிப்போம். நாளை இரவு மல்லன் தேவதச்சனை சந்திக்கப் போகிறான். அவர்கள் மண்ணில் புதைத்து வைத்திருந்த மண்வெட்டி, கடப்பாரை போன்ற தளவாடங்களை கொண்டு பெரிய குழிகளை உருவாக்கி வாரவண்டியில் வந்த ஆயுத பெட்டிகளை உள்ளே இறக்கி மணல் கொண்டு மூடிவிட்டு வந்த வழியே கிளம்பினர். அவர்கள் திரும்பி செல்லும்பொழுது கரையோர நெருப்பு அணைந்திருந்தது. எதிரிகள் கலந்து சென்றதை உறுதிப்படுத்தி கொண்ட சகோதரர்கள் மரத்திலிருந்து கீழே இறங்கினர். ஆதித்தா, இதென்ன விந்தை? கரையெல்லாம் பற்றி எறிகிறதே என்றான் அறிஞயன். சதுப்பு நிலத்தில் உருவாகும் தீப்பிடிக்கும் ஒரு வகை வாயுவானா? தாவர விலங்குகளின் அழுகிய உடல்களினால் உருவாகும் வாயு இது. பைராகி ஒருமுறை இந்த வாயுவை பற்றி சொல்லியிருக்கிறான். எதிரிகள் ஆயுதங்களை புதைத்து வைத்திருக்கிறார்கள். நாம் அதை மீட்டு அரசிடம் ஒப்படைப்போம். வேண்டாம், அவை அப்படியே இருக்கட்டும். மல்லனுக்கு எதிரான சாட்சியமாக அவை அங்கேயே இருக்கட்டும். மல்லன் புத்திசாலி என்றால் இந்த ஆயுதங்கள் பயனற்றவையாகும். அடுத்தது நாம் என்ன செய்யப் போகிறோம்? நாளை இரவு மல்லன் தேவதச்சனை சந்திக்கப் போகிறான். நாம் அவனை பின்தொடரப் போகிறோம். மல்லன் தனியாகவா போகப் போகிறான்? இல்லை, கூடவே அடையாளம் தெரியாத ஒரு வீரன் பயணிப்பதாக ஒற்றர் தலைவன் கூறவில்லையா? அவனையும் எதிர்பார்ப்போம். தேவதச்சனுக்கு மல்லன் அஞ்சி நடக்க என்ன காரணம்? பாசம் என்று பேசிக்கொண்டார்கள். தேவதச்சன் மல்லனுக்கு உறவுக்காரனாக இருக்க வாய்ப்புண்டு. கலிங்க பீமனின் கையாலாகவும் இருக்கலாம் இல்லையா? சாத்தியம் உண்டு என்ற ஆதித்தன் மல்லனின் ரகசியத்தை அறிய முடியாமல் திணறினான். அதே நேரம் அறிஞனின் பார்வை ஓரிடத்தில் நிலைத்தது. அங்கே பார் ஆதித்தா என்று அதிர்ச்சியுடன் ஒலித்தது அவனது குரல். அறிஞனின் கைவிரல் சுட்டி காட்டிய திசையில் கொத்து கொத்தாக பூத்திருந்தன குறிஞ்சி பூக்கள்.
தீர்க்கதரிசியின் ஆருடத்தில் வந்த அதே மலர் கொத்து கொத்தாக. மலைவாழ் இடங்களில் மலரும் இந்த தாவரம் இங்கே பூத்திருப்பது விந்தைதான். குணசேகரனின் உயிர் போக போகும் இடம் இதுதான் என்பது நிச்சயமாகிவிட்டது என்றான் ஆதித்தன். சீவகனின் தீர்க்க தரிசனத்தை அறியாத மலர்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. இங்கே கொல்லிவாய் பிசாசி என்று பூடகமாக குறிப்பிடப்படுவது மீத்தேன் வாயுவாகும். காவேரி கரையில் மீத்தேன் இருப்பதை பொன்னியின் செல்வன் நாவலில் கல்கி கற்பனையாக எழுதியிருப்பார். அந்த கற்பனை தற்பொழுது உண்மையாகி இருக்கிறது. அத்தியாயம் 13. சீவகனின் ஆருடத்தை உண்மையாக்கும் குறிஞ்சி பூக்களையும் நாம் பார்த்துவிட்டோம். இவற்றை அழித்துவிட்டால் அந்த ஆருடம் பலிக்காதில்லையா என்றான் அறிஞயன். ஆருடத்தை பொய்யாக்க அப்படியும் ஒரு வழி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த சூழ்ச்சி படலத்தின் பின்னணியில் யார் இருப்பார்கள் என்று அறிய எனக்கு துடிப்பாக இருக்கிறது என்றான் ஆதித்தன். இந்த திட்டத்தின் சூத்திரதாரி மல்லன் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதே. சீவகனின் ஆருடம் அதைத்தானே சொல்கிறது. ஆனால் மல்லனுக்கு மேல் ஒருவன் அவனை இயக்குவதும் அதற்கு மல்லன் இணங்கி செல்வதும் மல்லனை மீறிய ஒருவனின் தலையீடு இருப்பதை காட்டவில்லையா? அந்த தேவதத்தன், அவனைத்தான் குறிப்பிடுகிறேன். அவனின் பூர்வாசிரமம் நமக்கு தெரிந்தாக வேண்டும். அதற்கு நாம் மல்லனை பின்தொடர்ந்தாக வேண்டும். மல்லன் அவனுக்கு ஏன் பயப்படுகிறான் என்பது நமக்கு தெரிந்தாக வேண்டும். அப்படியானால் நம் அடுத்த இலக்கு மல்லன் என்று புன்னகைத்தான் ஆதித்தன். அன்று பகல் முழுவதும் பயணித்து தலைநகரை அடைந்தவர்கள் சத்திரம் ஒன்றில் ஓய்வெடுத்துவிட்டு மல்லனின் மாளிகையை நெருங்கினர். அந்தி சாயும் நேரத்தில் மல்லனின் மாளிகைக்கு அருகே இருந்த காட்டுப்பகுதியில் இருவரும் பதுங்கினார்கள். இங்கே பதுங்கியிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இரவில் தேவதத்தனை சந்திக்க மல்லன் வெளிவருவான் என்று அரசாற்றங்கரையில் இருந்த நபர்கள் பேசிக்கொண்டதை நான் மறக்கவில்லை. அப்படி மல்லன் வெளிப்பட்டால் நாம் அவனை பின்தொடரப் போகிறோம். அந்த அடையாளம் தெரியாத வீரன், அவனும் மல்லனுடன் பயணிக்க நேரலாம். அவனை தொடரத்தான் நீ இருக்கிறாயே. அவர்கள் பிரியாமல் ஒன்றாக இருந்தால் நாமும் ஒன்றாகவே இருப்போம். அவர்கள் தனித்தனியாக பிரிந்தால் நாமும் பிரிய வேண்டிய தேவை ஏற்படும். சகோதரர்கள் இருவரும் வெகுநேரம் காத்திருந்து தளர்ந்தபொழுது மல்லனின் மாளிகை சுறுசுறுப்பானது. தீவட்டி வெளிச்சத்தில் மல்லன் ஒரு வீரனோடு குதிரையை கிளப்ப தயாராகி கொண்டிருந்தான். அண்ணா, இங்கேயே காத்திரு, இதோ வருகிறேன் என்ற ஆதித்தன் குதிரைகள் செல்லும் பாதையில் இருந்த ஆளுயர புதரில் மறைந்து கொண்டான். சற்று நேரத்தில் இரு புறவிகள் சாலையில் வெகு வேகமாக பயணித்தன. புறவிகளின் ஓசை மறைந்த பின் புதர் மறைவிலிருந்து ஓடி வந்த ஆதித்தன், அண்ணா, இனி நாம் அவர்களை பின்தொடரலாம். அதற்கு முன்பாக குதிரைகளின் கால்களில் துணியை சுற்று. மல்லனுக்கு குளம்படி சத்தம் கேட்டுவிடக்கூடாது என்றான். முன்கூட்டியே அதை செய்துவிட்டேன் ஆதித்தா, நாம் கிளம்பலாம் என்றான் அறிஞயன். அண்ணனின் சமயோதித புத்தியை பாராட்டிய ஆதித்தன் குதிரையில் தாவி ஏறினான். அந்த வீரனை அடையாளம் தெரிந்ததா ஆதித்தா? சொன்னால் நம்ப மாட்டாய் அண்ணா. புதிர் போடாதே ஆதித்தா. புதிர் இல்லை அண்ணா. மல்லனுடன் ஆண் உடையில் பயணிப்பது ஒரு பெண். என்ன சொல்கிறாய் ஆதித்தா? தம்பியின் பதிலில் கல்லாக சமைந்தான் அறிஞயன். அத்தியாயம் 14. என்ன சொல்கிறாய் ஆதித்தா? மல்லனுடன் பயணிப்பது ஒரு பெண்ணா என்றான் அறிஞயன். ஆம், வெளியே தெரியாமல் இருக்க ஆண் உடை தரிக்க செய்திருக்கிறான் மல்லன். அதிலேயே அவனது சூதுமதி புரிகிறது. அந்த பெண் ஒற்றர் தலைவன் குறிப்பிட்ட வஞ்சியை சேர்ந்த பெண்ணாக இருக்குமோ? இருக்கலாம். மொத்தத்தில் மல்லன் நம்பத்தகுந்த ஆசாமி அல்ல என்பது உறுதியாகிறது. இத்துடன் சீவகனின் ஆருடத்தையும் அவன் கேள்விப்பட்டிருந்தால் விபரீதம்தான். நள்ளிரவில் ஒரு பெண்ணை அழைத்து செல்வதை விடவா பெரிய விபரீதம் வேண்டும்? அது ஒரு பெண் என்பதை எப்படி கண்டுபிடித்தாய்? அந்த பெண் அமர்ந்திருந்த குதிரை நான் ஒளிந்திருந்த புதரின் அருகே வந்தபொழுது கால்களில் மருதாணி வரையப்பட்டிருப்பதை பார்த்தேன். அதை வைத்து உறுதி செய்தேன். இருட்டில் அதை பார்க்க வாய்ப்பில்லையே. புதர் அருகே இருந்த பொன் வண்டுகளில் சில அவள் காலருகே பறந்தபொழுது அந்த வெளிச்சத்தில் நான் அதை கண்டேன். திறமைசாலிதான், கிளம்புவோம் என்றான் அறிஞயன். சகோதரர்கள் இருவரும் மல்லனை போதிய இடைவெளி விட்டு தொடர்ந்து சென்றனர். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை அடைந்த மல்லன் குதிரையிலிருந்து இறங்கினான். மற்றொரு குதிரையில் இருந்தவனை கைலாகு கொடுத்து இறக்கிவிட்டதன் மூலம் ஆதித்தனின் கணிப்பை மல்லன் உறுதி செய்தான். சுற்றுமுற்றும் பார்த்த மல்லன் ஒரு சீழ்க்கை சத்தத்தை எழுப்பினான். மறுநொடியில் மற்றொரு சீழ்க்கை ஒளி எழுந்ததுடன் சற்று நேரத்தில்
பந்தத்துடன் ஒரு உருவம் ஆடி அசைந்து மல்லனை நெருங்கியது. மல்லன் குதிரைகளை நடத்தியபடி காட்டுக்குள் தீவட்டிக்காரனுடன் நடந்தான். எல்லாவற்றையும் குதிரைகளை நிறுத்தி தூரத்திலிருந்தே பார்த்து கொண்டிருந்த சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சில மணித்துளிகளுக்கு பிறகு மல்லனும் மற்றொருவனும் குதிரையில் திரும்பி வந்தனர். வந்த வழியே மல்லன் மாளிகையை நோக்கி குதிரைகள் விரைந்தன. குதிரைகளை மரத்தில் கட்டி வைத்த இருவரும் காட்டுப்பகுதிக்குள் விரைந்தனர். ஒற்றையடி பாதையில் சிறிது தூரம் சென்ற பிறகு அந்த மாளிகை கண்ணில் பட்டது. அடர்வனத்தின் நடுவே ஒரு மாளிகையை எதிர்பாராத இருவரும் திகைத்தனர். தீவட்டிகளின் வெளிச்சத்தில் அந்த மாளிகை நனைந்து கொண்டிருந்தது. மாளிகையின் முன்புறம் மல்லனின் குதிரை சிறுநீர் பெய்த அடையாளம் மண்ணில் ஈரமாக காணப்பட்டது. மல்லன் இங்கேதான் வந்து போயிருக்கிறான். சொற்ப நபர்களை பாதுகாப்பிற்காக நிற்கிறார்கள். அப்படியானால் நாம் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். இந்த ஆட்டத்தில் தற்காப்பிற்கு இடமில்லை, தாக்குதலுக்கே முன்னுரிமை. புரிகிறது. நீ இருளின் துணையோடு மாளிகைக்குள் பிரவேசித்து நிலவரத்தை அறிந்து கொள். நீ உள்ளே நுழைய நான் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன். பிறகு வழக்கம் போல் வெளியேறி வந்துவிடு. திசை திருப்பும் முயற்சியில் நீ மாட்டிக்கொண்டு விடாதே அண்ணா. கவலைப்படாதே, நான் கவனமாக இருப்பேன். அறிஞனிடமிருந்து கிளம்பிய ஆதித்தன் இருளடைந்த மாளிகையை நோக்கி நடந்தான். ஆதித்தனின் நடை ஒரு பூனையின் நடையே ஒத்ததாக மாறியிருந்தது. இரவு நடக்கப் போகும் கலைபரங்களை அறியாது நின்றிருந்தது அந்த மாளிகை. அத்தியாயம் 15. இரவின் இருளை பயன்படுத்தி கொண்டு குனிந்தும் ஊர்ந்தும் மாளிகையை நெருங்கிக் கொண்டிருந்த ஆதித்தன் வழியில் கிடந்த கூழாங்கற்களை பொறுக்கி தன் மடியில் கட்டிக்கொள்ளவும் தயங்கவில்லை. தன் தம்பி மெதுவாக முன்னேறி கொண்டிருப்பதை தூரத்திலிருந்தே கண்காணித்துக் கொண்டிருந்த அறிஞயன் மாளிகையின் காவலை ஊடுருவி ஆதித்தன் உள்ளே நுழையும் வழியை தான் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டான். தான் செயல்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து கொண்ட அறிஞயன் தன் இடுப்பில் வைத்திருந்த உண்டி வில்லை கையில் எடுத்தான். சிறு பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாட அதை பயன்படுத்துவது சகோதரர்களின் வழக்கம். அதில் கல்லை வைத்து மாளிகையின் தூரத்து சாளரம் ஒன்றை குறிவைத்தான் அறிஞயன். அடுத்த வினாடி மாளிகையின் சாளர கண்ணாடி ஒன்று நொறுங்கி விழுந்ததுடன், யார் அது? தேடி பிடியுங்கள் என்ற உரத்த குரல் ஒன்றும் எழுந்தது. அதற்கடுத்த நிமிடங்களில் 4 காவல் வீரர்கள் உருவிய வாளுடன் வெளியே வந்தனர். கிழக்கு பக்க ஜன்னலின் மேல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தாக்குதல் நடத்தியவன் கிழக்கு திசையில் தான் இருக்க வேண்டும் என்றான் காவலர்களில் ஒருவன். அவர்கள் 4வரும் அறிஞன் இருந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். வாயில் புற காவல் அகன்றதால் நிம்மதி பெருமூச்சு விட்ட ஆதித்தன் சற்றென்று எழுந்து மாளிகையினுள் நுழைந்தான். உள்ளே நுழையும் பொழுதே தன் இடுப்பிலிருந்த ஊதுகுழலை எடுத்துக்கொண்டதுடன் அதன் நுனியில் ஊசியை பொருத்தி தயாராக வைத்து கொண்டான். மாளிகையின் முதல் கட்டிலேயே ஒரு படி மாடியை நோக்கி சென்றது. ஆதித்தன் அதன் மேல் ஏறத் தொடங்கிய பொழுது படியில் இறங்கிய ஒரு வீரன் ஆதித்தனை பார்த்து வாளை உருவியபடி, யார் நீ என்றான். சொல்கிறேன், அதற்கு முன்பாக இதன் இசையை கேள் என்ற ஆதித்தன் குழாயை வாயில் வைத்து ஊதினான். அதிலிருந்து கிளம்பிய மருந்து தடவப்பட்ட ஊசி அவனை வேறற்ற மரமாக சாய்த்தது. அவன் விழ வாகாக சாய்ந்து வழி கொடுத்த ஆதித்தன் தன் கையில் இருந்த கூழாங்கற்களை மேற்கு திசை சாளரங்களை நோக்கி விசையோடு வீசி உடைத்தான். தன்னை நோக்கி வரும் 4வரை எதிர்கொள்ள வாளை உருவிக்கொண்டு காத்திருந்தான் அறிஞயன். மேற்கு பக்க சாளர கண்ணாடி உடையும் ஓசை அறிஞயனை தேடி வந்த 4வருக்கும் கேட்டது. யாரோ மேற்கு பக்கத்தில் பதுங்கி இருக்கிறார்கள். இல்லை, சிறு குழு ஒன்று நம்மை சுற்றி வளைத்து குழப்புகிறது. எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் 4வரும் திரும்ப மாளிகையை நோக்கி நடந்தனர். ஆதித்தனின் சமயோசிதத்தை மனதிற்குள் பாராட்டிய அறிஞயன் எல்லாவற்றுக்கும் தயாராக காத்திருந்தான். ஜன்னல் கண்ணாடி உடைந்து கிடந்த இடத்தை நெருங்கிய 4வரில் ஒருவன் மேலே அண்ணாந்து பார்த்துவிட்டு, தேவதத்தனுக்கு பாதுகாப்பு தேவை, வாருங்கள் மாளிகைக்கு போவோம் என்றான். அதே நேரம் ஆதித்தன் ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்து கொண்டிருந்தான். பூட்டப்படாத ஒரு அறையை ஆதித்தன் திறந்தபொழுது உள்ளே ஒரு சிறுவன் வாயில் துணி வைத்து அடைக்கப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு கிடந்தான். ஆதித்தனை பார்த்து மலங்க மலங்க விழித்தவனை பார்த்த ஆதித்தன் கை விரலை உதட்டருகே வைத்து பேசாதே என்று சைகை செய்தான். அதே நேரம் மாடிப்படியில் விழுந்து கிடந்த வீரனை பார்த்த 4வரும் எச்சரிக்கை அடைந்தனர். உள்ளே யாரும் நுழைந்திருக்கின்றனர். நாம தேவதத்தனை எச்சரிக்க வேண்டும் என்றான் ஒருவன். தாமதிக்காதே என்ற இன்னொருவன், தேவதத்தா, மாடியில் நம் எதிரி ஒருவன் நுழைந்துவிட்டான். சிறுவனை கவனமாக பார்த்துக்கொள், ஆயுதத்தோடு வெளியே வா என்று கத்தினான்.
மேல் மாடி அறை ஒன்றிலிருந்து முகமூடி அணிந்த ஒருவன் வெளிப்பட்டான். அவனது இடது கையில் ஒரு கட்டாரி நெஞ்சை பிளக்க தயாராக இருந்தது. சிறுவன் இருந்த அறையை தள்ளி திறந்தவனை அதிர்ச்சி தாக்கியது. சிறுவனை அறைக்குள் காணவில்லை. அறையின் கம்பியற்ற சாளரத்தின் வழியே திரைச்சிலை ஒன்று மாடிக்கு வெளியே தரையை நோக்கி தொங்கியது. மாறன் தப்பிவிட்டான். மல்லனின் மீதான நம் பிடி விலகிவிட்டது. மாறனை எப்படியாவது தேடி பிடியுங்கள், கோபத்துடன் குமரினான் தேவதத்தன். அத்தியாயம் 16. படியில் ஏறி வந்த நால்வரும் தேவதத்தனின் குரலை கேட்டு மேலே வந்து அவனை சந்தித்தனர். நம் வசமிருந்த மாறனும் தப்பிவிட்டான். இனி என்ன செய்வது? முட்டாள்களே, அவனையும் அவனை தப்புவித்தவனையும் தேடி பிடியுங்கள். அவர்கள் வெளியேறி அதிக தூரம் போயிருக்க முடியாது. குதிரைகளை தேட பயன்படுத்தாதீர்கள், கால்நடையாகவே செல்லுங்கள் என்று அவர்களை எச்சரித்தான் தேவதத்தன். நால்வரும் மாளிகையிலிருந்து சடுதியில் வெளியேறினர். அதே நேரத்தில் மாளிகையின் மேல் மாடத்தில் இருந்த வேறு ஒரு அறையில் சிறுவனுடன் பதுங்கியிருந்தான் ஆதித்தன். நால்வரும் வெளியே தன்னை தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் தான் சிறுவனுடன் வெளியேறினால் பிடிபடுவது நிச்சயம் என்பதால் ஆதித்தன் தான் சிறுவனுடன் தப்பி சென்றது போல எதிரிகளுக்கு தோன்ற வேண்டும் என்ற யோசனையோடு திரை சிலைகளை கிழித்து பிணைத்து கட்டி திறந்திருந்த சாளரத்தின் வழியே தொங்கவிட்டிருந்தான். ஆதித்தனின் தந்திரமான யுக்தி பலித்தது. திரைசிலை தொங்குவதை பார்த்தவுடனேயே எதிரி மாளிகையை சோதனையிட்டு சிறுவன் தொலைந்து போனதை உறுதி செய்ய மறந்தான். மாளிகையின் வெளியே நால்வர் புறப்பட்டு சென்ற பின் தேவதத்தன் மட்டும் தனியே இருந்ததை ஆதித்தன் உறுதி செய்து கொண்டான். அதே நேரத்தில் மாளிகையில் நடந்த கலவரத்தையும் உரத்த சம்பாஷணைகளையும் கேட்ட அறிஞயன் நால்வரில் எவராவது தன் பக்கம் வருகின்றனரா என்று கவனிக்க ஆரம்பித்தான். அறிஞயனை அதிர்ஷ்டம் கைவிட்டு விடவில்லை. எதிரிகள் யாரும் அறிஞயன் இருந்த திசை நோக்கி வராமல் வேறு திசைகளில் தேட கிளம்பினார்கள். களத்தில் இறங்க வேண்டிய நேரம் கைகூடி வந்துவிட்டதை அறிந்த அறிஞயன் தன் தம்பியை பின்பற்றி இருளில் படுத்தும் தவழ்ந்தும் முன்னேறினான். அவனது இலக்கு குதிரை லாயம். எதிரிகள் குதிரைகளில் வெளியேறி தப்பி போய்விடலாம் என்பதால் குதிரைகளை அவிழ்த்து விட்டு விடலாம் என்று அறிஞயன் நினைத்தான். தப்பி செல்ல குதிரைகள் இல்லாததால் எதிரிகள் எளிதில் பிடிபட்டு விடுவார்கள் என்று நினைத்து அறிஞயன் செய்த அந்த காரியம் பெரும் பிசகாக முடிந்தது. அதே நேரம் தேவதத்தன் கையில் கட்டாரியுடன் சிறுவனை அழைத்து வைத்திருந்த அறைக்கு திரும்பவும் வந்தான். மாறன் 2வது மாடியிலிருந்து குதித்து வெளியேற மாட்டான் என்று அசட்டையாக இருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று மனதிற்குள் நினைத்தவனாக திரைச்சிலை தொங்கிய நிலப்பரப்பை பார்வையால் அளந்து கொண்டிருந்தான். அப்பொழுது தான் அந்த வித்தியாசத்தை கவனித்தான். திரைச்சிலை தரையை தொடாமல் 6 அடி உயரத்திலேயே தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் நுனியிலிருந்து யார் குதித்தாலும் அந்த இடத்து மண் கலைந்திருக்கவோ அலங்கோலமாகவோ இருந்திருக்க வேண்டும். அப்படி எந்த அறிகுறியும் கீழே காண கிடைக்காததால் எதிரியும் சிறுவனும் தப்பி செல்லவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டான். சற்று நேரத்தில் தன்னை முட்டாளாக மாற்றிவிட்ட எதிரியின் சாமர்த்தியத்தை வியந்தவன் தன் கட்டாரியை இறுகி பிடித்தபடி அறைக்கு வெளியே வந்து கூவினான். நீ மாளிகைக்குள் தான் பதுங்கி கிடக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அப்பனே. உன் முக தரிசனத்தை எனக்கு காட்டு, பார்த்து ரசிக்க காத்திருக்கிறேன் என்றான். எனக்குத்தான் உன் முகத்தை காணும் அதிர்ஷ்டம் கிட்டவில்லை நண்பனே என்றபடி ஒரு அறையிலிருந்து வெளியே வந்தான் ஆதித்தன். செத்தொழி விரியனே என்றபடி தன் கட்டாரியை ஆதித்தனை நோக்கி வீசினான் தேவதத்தன். அதே நேரத்தில் ஆதித்தனின் குழலிலிருந்து மின்னல் என பாய்ந்தது ஒரு ஊசி. இரண்டும் ஒன்றையொன்று கடந்து இலக்கு நோக்கி பாய்ந்தன. அத்தியாயம் 17. ஆதித்தனின் குழலிலிருந்து புறப்பட்ட ஊசியிலிருந்து லாவகமாக விலகி தப்பினான் தேவதத்தன். அதே நேரம் தன்னை நோக்கி காற்றை கிழித்து கொண்டு முன்னேறிய கட்டாரியை தனது இடது கையால் சட்டென்று பிடித்தான் ஆதித்தன். ஏற்கனவே பல முறை கட்டாரிகளையும் குறுவாள்களையும் லாவகமாக பிடித்து பயிற்சி செய்திருந்த ஆதித்தனுக்கு இந்த கட்டாரியை பிடிப்பது வெகு எளிதாகவே இருந்தது. எதிரியின் கையில் தன் ஆயுதம் அடைக்கலமானதும் தேவதத்தன் கலவரமடைந்தான். அவனுடைய கலவரத்தை அதிகரிப்பது போல ஆதித்தன் இப்பொழுது என் முறை என்றபடி கட்டாரியினை மேலிருந்து கீழாக தூக்கி போட்டு கையில் பிடித்து எதிரியினை குறிவைக்க தொடங்கினான். நான் தப்பி ஓடாவிட்டால் உயிர் தனக்கு சொந்தமில்லை என்று முடிவெடுத்த தேவதத்தன் மாடிப்படிகளில் இறங்கி ஓட ஆரம்பித்தான். அவனை பின்தொடர்வதா வேண்டாமா என்ற குழப்பம் ஆதித்தனை ஆட்கொண்டது. அதே நேரத்தில் மின்னலாக வெளியேறி லாயத்தை நோக்கி விரைந்த தேவதத்தன் 20 அடி தூரத்திலேயே குதிரைகள் இல்லாமல் இருப்பதை கவனித்து விட்டான். இனி நீ வெகு தூரம் கால்நடையாகத்தான் பயணிக்க வேண்டியிருக்கும் நண்பா என்ற அறிஞரின் குரல் பின்புற இருட்டிலிருந்து ஒலித்தது. சண்டாளர்கள்
சரியான திட்டத்தோடு மடக்கிவிட்டார்கள் என்று நினைத்த தேவதத்தன் தன் மனதை தளரவிட தயாராகவில்லை. உன் கணிப்பு முற்றிலும் தவறு. அதில் எனக்கு சாதகமான அம்சம் ஒன்று இருக்கிறது. அதை நீ கணக்கில் வைக்க தவறிவிட்டாய் என்ற தேவதத்தன் குலவை போன்ற ஒரு விசித்திர ஒலியை எழுப்பினான். அது குதிரையை அழைப்பதற்கான சமிக்சை ஒலி என்பதை தேவதத்தன் மட்டுமே அறிவான். அவனது விசித்திர அழைப்புக்கு பழக்கப்பட்டிருந்த அவனது குதிரை இருட்டிலிருந்து அவனை தேடி விரைந்தது. வெளிப்பட்ட குதிரையுடன் இணையாக ஓடி தாவி ஏறிக்கொண்ட தேவதத்தன் தன் இடுப்பிலிருந்த சிறிய சங்கை எடுத்து இரு விரல்களுக்கிடையே வைத்து ஒரு சீழ்க்கை ஒலியை எழுப்பினான். அந்த ஒலியை கேட்ட அவனது ஆட்கள் நால்வரும் அபாயம் நெருங்கிவிட்டதை அறிந்து திசைக்கு ஒருவராக கலைந்தனர். தேவதத்தன் குதிரையில் புயலென விரைவதை கையேறு நிலையில் பார்த்து கொண்டிருந்தான் அறிஞயன். மாடிப்படியிலிருந்து நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்தன். அவனது தோளில் அரை மயக்கமாக கிடந்தான் சிறுவன் மாறன். இனி நமக்கு இங்கே வேலையில்லை, நாம் கிளம்பலாம் என்றான் ஆதித்தன். குதிரைகளை அவிழ்த்துவிட்டது பெரும் தவறு. லாயத்தில் ஒளிந்திருந்து நான் அவன் மீது பாய்ந்திருக்க வேண்டும் என்றான் அறிஞயன். அவன் குதிரை மோகினிக்கு நிகரானது. அடையாள ஒலி கேட்டவுடன் முடிச்சை வாயால் அவிழ்த்துவிட்டு ஓடி வந்திருக்கும். அந்த ஒலி புதிதாக இருக்கிறது. அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு குதிரைக்கும் பிரத்யேகமான தனித்த ஒலி அடையாளம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த சிறுவன் யார் என்று தெரியவில்லையே. இந்த கேள்விக்கான பதில் மல்லனுக்கு தெரியும். விடியும் வரை காத்திருப்போம். தப்பி ஓடிய அந்த முகம் தெரியாத எதிரி வெகு விரைவில் பிடிபட்டு விடுவான் என்று பதில் சொன்ன ஆதித்தனுக்கு உயிரற்ற உடலாக தேவதத்தன் கிடைக்கப் போவது அப்பொழுது தெரியாது. என்ன நண்பர்களை, கதையை கேட்டிங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகமாக உங்களுக்கு வரும். அது வரைக்கும் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.